அறநெறியின் இனிய நண்பர்களே, இன்றைய தினத்தின் சிறப்பு சித்திரை கனி என்னும் சித்திரை முதல் நாள் விழா என்றழைக்கப்படும் தமிழ் புத்தாண்டு தினமாகும். கனிகளில் உயர்ந்தவை என போற்றப்படுவது முக்கணிகள். அந்த முக்கணிகளான மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் என மூன்றும் ஒருங்கிணைந்து கிடைக்கக்கூடிய பருவம் இந்த பருவம் ஆகும். மற்ற பருவங்களில் எளிதாக கிடைக்கக்கூடியது வாழைப்பழம் மட்டுமே. மாங்கனியும் பலாப்பழமும் இந்த பருவத்தில் மட்டுமே கிடைக்கும். இயற்கையின் வியக்கத்தகு விஷயங்களில் ஒன்றானதும் மனிதகுலத்திற்கு அந்தந்த பருவத்திற்கு ஏற்ற உணவுகளை வாரி வழங்குவதில் இயற்கைக்கு நிகர் இயற்கையே ஆகும். முக்கணிகள் மற்றும் இந்த பருவத்தில் கிடைக்கக்கூடிய கனிகளை ஒன்று சேர்த்து சித்திரை முதல் நாளில் தூங்கி எழுந்தவுடன் கனிகளில் முகம் விழித்து இந்த வருடம் முழுவதும் முக்கணிகளைப் போல இன்ப சுவையுள்ளதாக அமைய விரும்பி இறைவனை தொழுது வேண்டி விரும்புவதே இந்த சித்திரை கனி எனும் சித்திரை முதல் நாள் பெருவிழா ஆகும். இயற்கை நமக்கு கனிகள் மூலமாக நமது உடலுக்கு பல்வேறு ஊட்டச்சத்துக்களை கிடைக்கச் செய்கிறது. அந்த அருட்கொடையை நாம் உண்டு மகிழ்ந்து ஆனந்தம் அடைகிறோம். இந்த சித்திரை திருநாளில் இயற்கையை பாதுகாத்து பருவ மாற்றங்கள் இயற்கையாகவே நடைபெற மனித சக்தியால் சீர்குலையாத வண்ணம் இருக்க உறுதியெடுக்க வேண்டும். மேலும் இந்த புவி வெப்பமயமாகுதல் நிகழ்வுகளால் நாமும் நமது சந்ததியினரும் பாதிக்காமல் இருக்க நெகிழியை தவிர்த்து மிதிவண்டி உபயோகித்து மரங்கள் நட்டும் வளர்த்தும் மழை நீரை சேகரித்தும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தியும் குப்பைகளை சரியாக கையாண்டும் மின்சார சிக்கனத்தை கடைபிடித்தும் மனிதகுலம் மேன்மையடைய உறுதியெடுப்போம். அன்பு நண்பர்கள் அனைவரது குடும்பத்தாருக்கும் முக்கணிகள் போல இந்த குரோதி வருடம் முழுவதும் சுவையுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் ஏற்றம் தரக்கூடியதாகவும் கனவுகள் யாவும் மெய்ப்படவும் மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம், நிம்மதி என அனைத்தும் அமைய மனமார்ந்த சித்திரை கனி பெருவிழா என்னும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. அன்புடன் சக்திவேல்.